வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆஸ்கர் விருதுகள் 2026 ஆண்டுக்கான ஆஸ்கர் விருதுகள் இது யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஆஸ்கர் விருதுகளை அதிகாரப்பூர்வமாக அகாடமி விருதுகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம எக்ஸாமில் கூட அகாடமி விருதுகள் அப்படின்னு கேட்குறது தான் வாய்ப்புகள் அதிகம். நம்ம பொதுவாக ஆஸ்கர் விருது அப்படின்னு தெரிவிப்போம். இந்த ஆண்டு வழங்கப்பட்டது 98வது ஆஸ்கர் விருது. இதற்கான விழா எங்கே இதை வழங்கியிருந்தாங்க அப்படின்னா அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் இதை வழங்கியிருந்தாங்க. இதில் அதிக விருதுகள் பெற்ற திரைப்படம் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற திரைப்படம். ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற திரைப்படம் மொத்தமாக 6 விருதுகளை பெற்றிருக்கு. ஃபஸ்ட்டு அது என்னென்ன விருதுகள் அப்படிங்கிறத நம்ம வரிசையாகவே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிறந்த திரைப்படம் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற திரைப்படம் தான் பெற்றிருக்கு. சிறந்த திரைப்படத்தை பெஸ்ட் பிக்சர் அப்படின்னு தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? அப்போ பெஸ்ட் பிக்சர் அப்படின்னோடனே நம்ம வேறு ஏதோ அப்படின்னு நினச்சிடக்கூடாது. பெஸ்ட் பிக்சர் அப்படிங்கிறது தான் சிறந்த திரைப்படம் அப்படிங்கிறது. அடுத்தது சிறந்த நடிகர் பார்த்திங்கன்னா மைக்கேல் பி ஜோர்டான் அப்படிங்கிற நடிகர் சின்னர்ஸ் திரைப்படத்திற்காக பெற்றிருக்காரு. அடுத்தது சிறந்த நடிகை இது யார் அப்படின்னா ஹாம்லெட் திரைப்படத்திற்காக ஜெஸ்ஸி பக்லி அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அப்புறம் சிறந்த இயக்குனர் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக பால் தாமஸ் ஆண்டர்சன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது சிறந்த ஒளிப்பதிவு சினிமாட்டோகிராஃபி ஆட்டம் டூரால்ட் அர்காபா அப்படிங்கிற ஒரு ஒளிப்பதிவாளருக்கு வழங்கியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி அப்படின்னா வீடியோ எடுப்பாங்கல்ல, அதுதான். அதை ஒருத்தங்க டைரக்ட் பண்ணுவாங்க, அவங்க தான் சினிமாட்டோகிராஃபர் அப்படிங்கிறவங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த ஒளிப்பதிவு பிரிவில் ஆஸ்கர் விருது பெற்ற முதல் பெண் ஒளிப்பதிவாளர் இவங்க தான், ஆட்டம் டூரால்ட் அர்கப்பா அப்படிங்கிறவங்க தான். இவங்க சின்னஸ் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக தான் இந்த விருதை பெற்றிருக்காங்க. அடுத்தது சிறந்த துணை நடிகர் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் திரைப்படத்திற்காக ஷான் பென் இந்த விருதை பெற்றிருக்காங்க. சிறந்த துணை நடிகை வெப்பன்ஸ் திரைப்படத்திற்காக ஏமி மேடிகன் அப்படிங்கிறவங்க ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது சிறந்த திரைக்கதை இது பார்த்திங்கன்னா ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற திரைப்படம் தான் இந்த விருதை பெற்றிருக்கு. அடுத்தது சிறந்த ஒரிஜினல் திரைக்கதை, அதாவது சிறந்த அசல் திரைக்கதை பார்த்திங்கன்னா சின்னஸ் திரைப்படம் பெற்றிருக்கு. அடுத்தது சிறந்த படத்தொகுப்பு, அதாவது எடிட்டிங் இது பார்த்திங்கன்னா ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற திரைப்படம் தான் பெற்றிருக்கு. அடுத்தது சிறந்த சர்வதேச திரைப்படம் சென்டிமெண்டல் வேல்யூ அப்படிங்கிற திரைப்படம் பெற்றிருக்கு. அப்புறம் சிறந்த அனிமேஷன் திரைப்படம் இது கே பாப் டெமான் ஹண்டர்ஸ் அப்படிங்கிற திரைப்படம் பெற்றிருக்கு. அடுத்தது சிறந்த அனிமேஷன் குறும்படம் இது பார்த்திங்கன்னா த கேர்ள் ஹூ கிரைட் பியர்ஸ் அப்படிங்கிற திரைப்படம் பெற்றிருக்கு. அடுத்தது சிறந்த ஆவணப்படம் மிஸ்டர் நோபடி அகெயின்ஸ்ட் புதின் அப்படிங்கிற படம் பெற்றிருக்கு. அப்புறம் சிறந்த ஆவண குறும்படம் ஆல் த எம்டி ரூம்ஸ் அப்படிங்கிற படம் பெற்றிருக்கு. அப்புறம் சிறந்த நேரடி நடிப்பு குறும்படம் இது பார்த்திங்கன்னா 2 படங்கள் பெற்றிருக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா த சிங்கர்ஸ் அப்படிங்கிற படம், இன்னொன்று 2 பீப்புள் எக்ஸ்சேஞ்சிங் சலைவா அப்படிங்கிற படம். 2 படங்கள் வெற்றி பெற்றிருக்கு. அப்புறம் சிறந்த உடை வடிவமைப்பு, சிறந்த ஆடை வடிவமைப்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ராங்கென்ஸ்டைன் அப்படிங்கிற படத்திற்காக கேட் ஹாவ்லி அப்படிங்கிறவங்க பெற்றிருக்காங்க. அடுத்தது சிறந்த ஒப்பனை மற்றும் சிகை அலங்காரம் இது ஃப்ராங்கென்ஸ்டைன் திரைப்படம் பெற்றிருக்கு. அப்புறம் சிறந்த நடிகர்கள் தேர்வு கேஸ்டிங் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதாவது இப்போது நம்ம தமிழ்நாட்டில் அப்புறம் இந்தியாவிலலாம் பொதுவாக ஒரு படத்தில் எந்தெந்த நடிகைகள் நடிக்கணும் அப்படிங்கிறத அந்த டைரக்டர் முடிவு பண்ணுவார் அல்லது ப்ரொடியூசர் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் ஹாலிவுட்ல எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதற்காக ஒரு டைரக்டர் இருப்பாங்க, கேஸ்டிங் டைரக்டர் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் இந்த படத்தில் யாரெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போது இந்த கேஸ்டிங் இதுக்கு முதல் முறையாக ஆஸ்கர் விருது வழங்கியிருக்காங்க. அப்போது சிறந்த நடிகர்கள் தேர்வு அது முதல் முறையாக இப்போ தான் வழங்கியிருக்காங்க. அது ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் இந்த திரைப்படத்திற்காக கசன்ட்ரா குலுகுந்திஸ் இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அப்புறம் சிறந்த தயாரிப்பு உடைமைப்பு இது ஃப்ராங்கென்ஸ்டைன் திரைப்படத்திற்காக வழங்கியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. தயாரிப்பு உடைமைப்பு அப்படின்னா இப்போ உங்ககிட்ட ஒரு 100 கோடி இருக்குது, அதுக்குள்ளே எப்படி ஒரு சூப்பரான ஒரு திரைப்படத்தை புத்திசாலித்தனமாக எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இது. இப்போது ஒருத்தருக்கு ப்ரொடக்ஷன் டிசைனிங் ஒழுங்காக இல்லை அப்படின்னா
100 கோடியில் எடுக்கிற படத்தை வந்து 150 கோடி அல்லது 200 கோடி அந்த மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக வந்து பண்ணுறது தான் இது. அடுத்தது சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படிங்கிற திரைப்படம் போன ஆண்டு வெளியானதில் அந்த திரைப்படத்திற்கு கிடைத்திருக்கு. அடுத்தது சிறந்த பின்னணி இசை. இது வந்து சின்னஸ் திரைப்படத்திற்காக லுட்விக் கோரன்சன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அப்புறம் சிறந்த பாடல் பார்த்திங்கன்னா கேபாப் டெமான் ஹண்டர்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக கோல்டன் அப்படிங்கிற பாடல், அந்த படத்தில் இடம்பெற்றிருக்க பாடல். அடுத்தது சிறந்த ஒலி, அதாவது சிறந்த சவுண்டு பார்த்திங்கன்னா F1 திரைப்படம் வந்து பெற்றிருக்கு. இதில் நீங்கள் எந்தெந்த திரைப்படங்கள் பார்த்துருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூபிஎஸ்சி அகாடமியான கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு 62 மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போது யூபிஎஸ்சி ஃப்ரீ செமினார் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து மார்ச் 29ஆம் தேதி நடைபெற போகுது. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து சென்னையில் அண்ணா நகரில் கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமியில் நடைபெறுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோடைய நோட்ஸ் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ.